இந்த வாரம் 1 யோவான் புஸ்தகத்தினுடைய பின்னணியும் அதில் எதை குறித்து எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு விளக்கத்தையும் நாம் இன்று பார்க்க இருப்போம். இன்று நாம் தியானிக்க இருக்கும் புஸ்தகம் 1 யோவான். இது நமது வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. ஆனா இந்த நிருபத்துல எழுதினது யாருக்கு எழுதினாங்கிற எந்த தகவலும் விவரமும் அதுல இல்லை. ஆனா அந்த எழுதினவருடைய துணியை வைத்து கொண்டு ஓரளவு ஆதி திருச்சபையும் 2ஆம் மூன்றாவது நூற்றாண்டு, அதாவது திருச்சபை ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு ஒரு 200 வருட காலகட்டத்தில் இருந்த சபை தலைவர்கள் எல்லாருமே இது அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இதை எழுதினார் என்று அவர்கள் இதை கூறுவதனால இதை அப்படியே அக்செப்ட் பண்ணி வைத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சுமார் கிபி 67வது வருஷத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் எருசலேமை விட்டு எபேசுவுக்கு மாறிவிட்டார். ஏனென்றால் அப்பொழுது அங்கே யூதர்களால் கொஞ்சம் உபத்திரவம் வந்தது. யோவானுடைய சகோதரன் யாக்கோபு, அப்போஸ்தலர்களிலே 12 பேரிலே இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த யாக்கோபு ஏரோதினாலே சிரச்சேதம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டான். பேதுருவையும் பிடிக்க தேடுனா, யோவானையும் பிடிக்க தேடுனா. அதனால அந்த மெயினான ஆளுங்கள் எருசலேமில் இருப்பது பாதுகாப்பு இல்லை என்று வெளியேறினார்கள். அதே அந்த ஒரு காலகட்டத்தில் 67 கிபி 67 யோவான் இயேசு தன் கரத்தில் ஒப்படைத்த அவருடைய தாயாளாகிய மரியாளையும் அழைத்து கொண்டு ஆசியா பகுதியில் உள்ள எபேசு சபைக்கு வந்து அந்த சபையிலேயே தங்கியிருந்தார். அவர் மரிக்கும் வரை அங்கதான் இருந்தாரு. அந்த பகுதியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு அப்போஸ்தல போதக ஊழியம் செய்து கொண்டு வந்தார் என்று சரித்திர வல்லுநர்களும் அந்த சரித்திர குறிப்புகளும் நமக்கு சொல்லுது. அந்த எபேசு இன்றைக்கு துருக்கி என்கிற தேசத்துக்குள்ளாக இருக்கிறது. அங்கே இருந்துதான் அவர் யோவான் சுவிசேஷ நூலையும் எழுதினார். அது எழுதின போது கிறிஸ்துவின் 90வது வருடத்திலே இந்த சுவிசேஷ நூலை எழுதினார். அந்த 90லிருந்து ஒரு 4-5 வருட காலகட்டத்திற்குள்ளாக 90லிருந்து 95க்கு இடைப்பட்ட இந்த காலத்துல தான் இந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இந்த 3 நிருபங்களையும் அவர் எழுதினார் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இது பொதுவாக எழுதப்பட்டதை ஒழிய யாருக்கு எழுதப்பட்டது என்று இதில் எந்தவித குறிப்பும் கிடையாது. பவுல் தன்னுடைய கடிதங்களில் எல்லாம் யார் எழுதினார், யாருக்கு எழுதினார் என்பதை குறித்து எழுதுவார். பட் யோவானுடைய நிருபத்தில் அப்படி இல்லை, யார் எழுதினார் என்கிறது இல்லை. இந்த நிருபத்தில் யாருக்கு எழுதினார் என்பதும் இல்லை. ஆனாலும் இது யாருக்காக எழுதப்பட்டது என்றால் ஆசியாவின் பகுதிகளிலே அந்த காலத்தில் இருந்த அனைத்து சபைகளிலும் வாசிக்கும்படியாக ஒரு சுற்றறிக்கையாக விடப்பட்ட ஒரு நிருபம் என்று வேத வல்லுநர்கள் வந்து அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அந்த காலத்தில் உள்ளவங்க அதை ஃபிக்ஸடாக சொல்றாங்க. அந்த அனைத்து சபைகளுக்குள்ளேயே வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த 7 சபைகளும் அந்த பகுதிக்குள்ள தான் இருந்தது. அந்த 7 சபைகளும் அடங்கும். அது போகவும் இன்னும் நிறைய சபைகள் இருந்தது. அதனால இந்த எல்லா சபைகளுக்காகவும் இவர் பொதுவாக எழுதின ஒரு காரியம்தான் இது. இதுல அந்த 1, 2, 3 நிருபங்களுமே ஒரே நேரத்தில் எழுதி ஒரே ஆள் வசமாக கொடுத்து சுற்றறிக்கைக்கு விடப்பட்டதா? ஏன்னா 2வது நிருபமும் 3வது நிருபமும் பர்டிகுலரா 2 பேருக்கு அவங்க கையில் அதை கொடுத்த சொல்லி எழுதியிருந்தாரு. இப்போ இந்த 1வது நிருபம் மட்டும் அனைத்து சபைகளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. இதை கொஞ்சம் முன்னாடியோ இல்லை 1 நிருபத்துக்கு முன்னாடி 2, 3மோ இல்லை இது கொடுத்ததற்கு பின்னாடியோ இல்லை இதோடு சேர்த்தோ ஏதோ அதே காலகட்டத்தில் தான் எழுதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் உள்ள மேட்டர்ஸ் வந்து ஒரே காரியத்தை தான் வலியுறுத்துகிறது. 1, 2, 3 பின்னணியை பார்த்தோம்னா அந்த பின்னணி ஒரே காரியத்தை தான் சொல்லுது. தவிர இந்த 1 யோவான் புஸ்தகத்துல அவர் தன்னுடைய ஊழியம் செய்த சபையில் உள்ள
3 பிரிவினருக்காக இதை எழுதுகிறார். அதை இவர் 2வது அத்தியாயத்துல 12லிருந்து 14வது வசனத்துல ஒரு குறிப்பாக சொல்லுகிறார். பிள்ளைகளே அப்படிங்கிறாரு, அப்புறம் வாலிபரே அப்படிங்கிறாரு, அப்புறம் பிதாக்களே அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருக்காக எழுதுகிறார். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஸோ விசேஷமாக பிள்ளைகள், வாலிபர்கள், பிதாக்கள் என்று 3 பிரிவினரை அவர் குறிப்பிடுகிறார். பட் நம்ம கணக்கின்படி உண்மையிலே ஒரு டீனேஜுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு, இல்லை டீனேஜுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு, அப்புறம் எல்டர்லிக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட கிடையாது. இதை பிள்ளைகள் என்று இவர் குறிப்பிடுவது அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், பிதா யாரு குமாரன் யார் என்று அறிந்திருக்கிற அந்த அறிவுக்குள்ளாக வந்தவர்கள். இவர்கள் தான் புதிய விசுவாசிகள். இவர்களை பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அப்புறம் வாலிபர்கள், இவர்கள் யாருன்னா தேவ வசனம் அவர்கள் நிலைத்து இருக்கிறதுனாலும், அதான் அப்படின்னா வசனத்தின்படி அவர்கள் வாழ்கிறவர்களாகவும் பிசாசை ஜெயித்தவர்களாக, இந்த உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர்களாக இருக்கிறதுனால இது வாலிபர்கள் என்ற ஒரு வளர்ந்த ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். பிதாக்களே என்று அழைக்கிறது முதிர்ந்த ஒரு விசுவாசிகளை குறிக்கும். ஸோ புதிய விசுவாசிகளுக்கும் வளர்ந்த விசுவாசிகளுக்கும் முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் என்கிற 3 கூட்டத்தை தான் இவர் எழுதுகிறாரு. இவர் தன்னுடைய சபையில் உள்ள எல்லாருமே பிள்ளைகளே பிள்ளைகளே என்று அழைக்கிறதுனால இதை ஒரு ஃபாதர்லி எபிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க இது ஃபாதர்லி எபிசல்ஸ் கிடையாது, கிராண்ட் ஃபாதர் எபிசல். ஏன்னா அவர் தாத்தா வயசுக்கு மேல ஆயிட்டார். இந்த கடிதம் எழுதுகிற போது நெருக்கி அவருக்கு வயசு 90க்கு மேல இருக்கும். அதனால அவருடைய ஏஜ் கூட இருக்கிறதுனால அவர் எல்லாருமே பிள்ளைகளே பிள்ளைகளே என்று அழைப்பது அவருடைய வழக்கமாக இருந்த அந்த காலத்துல. அதை இதுல நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவம் அவர் ஊழியம் செய்த பகுதியில் உள்ள விசுவாசிகளுக்கும் பிற பகுதியில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. ஆனா இது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இதை எழுத வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த புஸ்தகத்தினுடைய சரியான ஒரு விளக்கம் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இந்த நிருபம் எழுதின காலத்துல சபை ஆரம்பமாகி சுமார் 50லிருந்து 60 வருடத்திற்குள்ளாக 55 வருடம் 58 வருடங்கள் அந்த மாதிரி ஆயிருச்சு. அதனால சபைகளிலே 2ஆம் தலைமுறையினரும் 3ஆம் தலைமுறையினருடைய சிறு பிள்ளைகளும் அந்த மாதிரி செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் உள்ள கிறிஸ்தவர்களை கொண்டதாக இருந்தது. ஆனா இந்த காலத்துல தான் சபைக்குள்ள சில நூதனமான உபதேசங்களும் கள்ள ஊழியர்களும் புகுந்த ஆரம்பித்தாங்க. கள்ள ஊழியர்கள்னா வெளியே இருந்து வர்றவங்க கிடையாது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்க தான். ஆனாலும் அவர்களுடைய பழைய மார்க்க பழைய பழக்க வழக்கத்தில் உள்ள சில காரியங்களை கிறிஸ்தவத்தோடு சேர்த்து உள்ளே புகுத்த முயற்சித்தார்கள். இந்த ஒரு கள்ள உபதேசத்துக்கு ஒரு மறுப்பு தெரிவித்தோம். சரியான சத்தியத்தை விசுவாசிகளுக்கு தன் அப்போஸ்தல அதிகாரத்தோடும் அனுபவ சாட்சியோடும் அன்போடு எழுதி எல்லா சபையிலும் வாசிக்கும்படியாக அவர் எழுதினார். சபை சரித்திரத்துல பார்த்தோம் என்றால் ஆதி திருச்சபைக்கு 2வது 3வது நூற்றாண்டிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது நாஸ்டிசம் என்கிறக்கூடிய ஒரு கள்ள உபதேச கூட்டம். இந்த கள்ள உபதேசத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல தான் அது சபைக்குள்ள ஆரம்பித்து சபையை பாதிக்க ஆரம்பித்து அந்த ஆரம்ப காலகட்டத்துல தான் இந்த யோவான் 1 அதற்கு மறுப்பு தெரிவித்தோம்,
அந்த உபதேசத்தை கண்டித்தும் அந்த உபதேசம் தவறு என்பதை சுட்டிக்காட்டியும் விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாகவும் எழுதி அனுப்பப்பட்டது இது. அந்த நாஸ்டிசம் என்பது எப்படி என்றால், கிரேக்க தத்துவங்கள், இதிகாசங்கள், இந்த பின்னணியை உள்ளே அடிப்படையாக கொண்டு அவர்கள் கிறிஸ்தவத்தை விலக்கி சொல்ல முயற்சித்தார்கள். கிறிஸ்தவத்தை விலக்கி சொல்லுவதற்கு முயற்சித்தார்கள். அதன் விளைவாக அநேக கள்ள உபதேசங்களும் உள்ள புக ஆரம்பித்தது. ஒரு சிலர் தனக்கு எல்லாம் தெரியும் என்றும் தானே பெரியவனாக காண்பித்துக் கொள்வதற்காக, உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்றேன் பாருங்க என்று சொல்வதற்காகவும், தனக்கென்ற ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்வதற்காகவும் ஒரு குழு எழும்பினது. ஸோ இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்ததுனால இதன் நிமித்தமாக சபை பாதிக்கப்பட்டு அநேகர் விசுவாசத்திலேயும் தள்ளாடக்கூடிய ஒரு நிலை வந்தபோது, அன்று கடைசியாக இருந்த அப்போஸ்தலர் என்றால் 11 அப்போஸ்தலர்கள் மரித்து போய்விட்டார்கள். அவர் ஒருத்தர் தான் அப்போ உயிரோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தோடையும் அனுபவத்தோடையும், இவங்க சொல்றது தப்பு அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடையும் அவர் எழுதுகிறார். இதுல இந்த உபதேசத்தினுடைய அடிப்படை கோளாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படையாக அவங்க சொல்றது ஆவி, ஸ்பிரிட் இஸ் a குட், நல்லது, அது ஹோலி, பரிசுத்தமானது. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் இவைகள் எல்லாம் சபிக்கப்பட்டவைகள், அவையெல்லாம் தீமையானவைகள், அதுல பரிசுத்தமோ ஹோலியோ கிடையாது. அதனால மனித சரீரம் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து, இது தீமையாலே நிரம்பி இருக்கும். கடவுள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். அவர் பரிசுத்தர், நல்லவர். அப்படிங்கிறதுனால பரிசுத்தமும் நல்லமையும் உள்ள ஒரு தேவன் கெட்டு போன ஒரு சரீரத்தில் வெளிப்பட முடியாது. ஏன்னா இது ரெண்டு வேற வேற குரூப் பிரிஞ்சுதான் நிக்க முடிய, ரெண்டுமே இணைந்து நிற்காது அப்படிங்கிறான். அதற்கு அடுத்தபடியாக அதுல இருந்து வந்த இன்னொரு கண்ணோட்டம், எனவே ரட்சிப்பு என்பது என்னை என் சரீரத்தின் ஆளுகையிலிருந்து விடுவித்துக் கொள்வது. இதற்கு எனக்கு சரீரம், ஆன்மா, அதாவது திட சரீரம், ஆவிக்குரிய சரீரம், இவைகளை குறித்த விசேஷமான ஞானம் எனக்கு தேவை. அதை குறித்த விளக்கமும் அறிவும் எனக்கு தேவை. அந்த அறிவின் அடிப்படையிலே நான் என்னை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். உண்மையிலே என்ன ஞானம் என்பதற்கு கிரேக்க பதம் க்னாசிஸ். எனவே இவர்கள் விசேஷமான ஞானம் உடையவர்கள், உங்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வந்ததுனால இந்த குரூப்புக்கு பேரு க்னாசிசம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த அடிப்படையிலே இவங்க செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை அவர்கள் மறுதலித்தார்கள். காரணம், கடவுள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவர் நல்லவர், பரிசுத்தர், சரீரமோ கெட்டது. எனவே பரிசுத்த கடவுள் பரிசுத்த குலைச்சலான தீமையான சரீரத்திலே இருக்க முடியாது, அவர் வர முடியாது என்று சொன்னார்கள். எனவே கிறிஸ்து மனிதர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு மனித சரீரத்தில் இருப்பதை போல காணப்பட்டு வந்தாரே ஒழிய உண்மையிலே அவர் மனித சரீரத்தில் வரவில்லை என்று அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. அதிலேயே ஒரு பிரிவினர், அந்த க்னாசிசம் குரூப்லே ஒரு பிரிவினர், இவர்களை செரிந்தீசியம்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. செரிந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒருவர் தான் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லி அதை நிறைய பேர் பின்பற்றினாங்க. அதனால அதுக்கு செரிந்தீசியம் என்று பெயர் வைத்தார்கள். அவர் சொன்ன கருத்து என்ன என்றால், இயேசு ஒரு மனிதன்தான், ஆனா அவர் ஞானஸ்நானம் பெற்று எழும்பின போது
கிறிஸ்துவாகிய ஆவி அவருக்குள்ள இறங்கினார். அதனாலதான் அவர் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிறகு அந்த கிறிஸ்துவாகிய ஆவியின் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள், உபதேசங்கள் செய்தார். ஆனா அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 3 மணி நேரம் இருள் சூழ்ந்த நேரத்தில் இருந்தார்ல, அந்த நேரத்துக்குள்ள இந்த கிறிஸ்துவாகிய ஆவி அவரை விட்டு பிரிந்து பரலோகம் போயிட்டார். எனவே இயேசு என்பது ஒரு மனிதன் தான், கிறிஸ்து என்பது வேற, இயேசு என்பது வேற என்று அவர்கள் ரெண்டாக தரிப்பிடித்து இந்த ஒரு கொள்கையை அவர் சொன்னார். இதை சரிதான் என்று ஃபாலோ பண்ணினவங்க சிறந்த விஷயம் என்றாலும் இவங்க இதே பிரிவுக்குள்ள உள்ளவங்க, நாஸ்டிசம் குரூப்புக்குள்ள வந்தவங்க தான். அதோட அவர்கள் சொன்ன இன்னொரு காரியம் சரீரம் கெட்டது, எனவே சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். இதுலதான் மடாலயங்களும் சரீரத்தை ஒடுக்குதலும், சரீரத்தை ஒடுக்கி நான் மேலாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளர வேண்டும் என்கக்கூடிய ஒரு தத்துவம் கிறிஸ்தவத்துக்குள்ள அந்த காலத்துல உள்ள வர ஆரம்பிச்சது. இது எப்படின்னா இந்து மதத்துல சொல்கிறது போல காட்டுக்குள்ள போய் சரீரத்தை ஒடுக்கி தவம் இருந்து சில சக்திகளையும் சித்திகளையும் பெற்று வருவதை போல. ஸோ அந்த இதுல இருந்து சில காரியங்கள் இதுக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சது. அதோட இவங்க கொண்டு வந்த இன்னொரு குழப்பம் என்னவென்றால், நான் என்னுடைய விசேஷமான ஞானத்தினாலே என் சரீரத்தின் கிரியைகளை நான் அடையாளம் கண்டு கொண்டு என் ஆவியின் பலத்தினாலே, என் ஆத்மாவின் பலத்தினாலே இந்த சரீரத்தின் ஆளுகையை விட்டு நான் விடுபட்டு ஆவிக்குரிய மனிதனாகிய இந்த சரீரத்தில் நான் வாழ்வதனால இந்த சரீரத்தை ஒரு நாள் நான் விட்டுட்டு போயிட போறேன். அதனால இந்த சரீரத்தில் செய்யக்கூடிய கிரியைகள் என் ஆன்மாவை பாதிக்காது, என் ஆத்மாவை அது தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி அவங்க ஒரு புது தத்துவத்தை அதுக்குள்ள உள்ள கொண்டு வந்தாங்க. எப்படின்னா இயேசு சொன்னார்ல, ஒரு மனிதனுடைய வாய்க்குள்ளே போவது அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளே இருந்து வருவதே அவனை தீட்டுப்படுத்தும்னாரு. அதனால என் சரீரத்தில் நான் செய்யக்கூடிய கிரியைகள், சரீரத்திற்கு தேவையான சில காரியங்களை நான் செய்யறேன். இது சில காரியத்தை நீங்க தப்புங்கிறீங்க, ஆனா நான் என் மன அளவில் நான் அதை விடுவிட்டு நிக்கிறதுனால அது எனக்கு தப்பு கிடையாது, அது என்னை தீட்டுப்படுத்தாது, அது என்னை கெடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த பரிசுத்த வாழ்க்கை, மாம்ச இச்சையின் வாழ்க்கை, இதுல அவங்க வாழ்ந்தாலும் அது எங்களை தீட்டுப்படுத்தாதுன்னு சொன்னாங்க. எப்படி பசி எடுத்தா சாப்பிடுகிறோம், அது சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தினுடைய ஒரு நோக்கம், சாப்பிடுறோம், ரைட்டு. உடல் கழிவுகளை உள்ள நிறைஞ்சு போச்சுன்னா சிறுநீரிலையோ மலத்திலேயோ வெளியேற்றுறோம், இது இயற்கையானது. அதே போலவே என்னுடைய மாம்ச இச்சை, சரீர இச்சை, உடலுறவு, அந்த இச்சையும் என் இயற்கையாக இயல்பாக உள்ளே வருவது. அதற்காக அதை தீர்த்து கொள்வதற்காக ஒருக்கு நான் உதவியாக இருப்பதோ இல்லை எனக்கு தேவையாக இன்னொருவரை கொண்டு நாங்கள் இருவரும் மீச்சுவலாக அதை தீர்த்து கொள்வதோ தவறு கிடையாது. இது சரீரத்தின் கீழாக வரக்கூடிய காரியங்கள் என்று சொன்னதனால அந்த விபச்சாரம், வேசித்தனம் என்பது தவறு அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சிங்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழாக அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களா, நாங்கெல்லாம் விசேஷமான ஞானத்துல வளர்ந்தவங்க, அதெல்லாம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு உபதேசம் சபைக்குள்ளாக நுழைந்து சபையை பாதிக்க ஆரம்பித்தது. இது இந்த உபதேசத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல தான் இதை மறுத்தும் இது தவறு என்றும் இயேசுவினுடைய தெய்வீகத்தை உறுதிப்படுத்தியும் எழுதினதான். இந்த குரு என்ன செஞ்சாங்க, இந்த குரூப் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுத்தாங்க. அதனால அவரை தொழுது கொள்ளவோ அவரை வணங்கவோ மாட்டேன் அப்படின்னாங்க. ரட்சிப்புக்காக விசேஷமான ஞானம் தான் தேவைன்னாங்க. இயேசுவினுடைய சிலுவை மரணம், அவர் சிந்திய ரத்தம் என் பாவத்தை மன்னித்து என்னுடைய தேவனிடத்தில் கொண்டு செல்கிறதுங்கிறத இவங்க ஒத்துக்க மறுத்தாங்க. விசேஷமான ஞானம் தான் தேவை அப்படின்னாங்க. கிறிஸ்துவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் கூட அது தங்களை பாதிக்காது அப்படின்னாங்க.
இவங்க ஒரு தனி குரூப்பாக பிரிஞ்சு போனாங்க. அந்த தனி குரூப் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்ட பிற கிறிஸ்தவர்களை தங்கள் குழுவிலே சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களை பாதித்து அவர்களை உள்ள இழுத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி அநேக குழுக்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். வித்தியாசமான ஒரு உபதேசம் சொல்லுவாங்க. வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஆனா பிற சபையில் உள்ளவனை போய் உங்க சபையை காட்டில் எனக்கு விசேஷமான ஒரு ஞானத்தை நான் சொல்ற மாதிரி, விசேஷ காரியத்தை சொல்ற மாதிரின்னு அவனை அதுல இருந்து பிரித்து தங்கள் கூட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி செய்வாங்க. ரொம்ப பெரிய சிம்பிளா எளிமையாக சொல்லக்கூடிய எல்லாரும் தெரிய ஒரு உதாரணம் யெகோவா சாட்சிகள். அவங்க ரட்சிப்புகளில யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனை பிடிச்சி அவங்களுக்குள்ள கொண்டு போக முயற்சி செய்வாங்க. இந்த இவங்களுடைய முன்னோடிகள் தான் இவங்க, இந்த குழு. யெகோவா வீழ்ச்சிகளும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஒத்துக்கொள்வதில்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொல்றாங்க. அவரை வணங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக அவங்க அக்செப்ட் பண்றதில்லை. இதனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இந்த குழுக்கள். இது சபையில் உள்ளவங்களுக்கு குழப்பத்தையும் பாதிப்பையும் ஒரு பிரிவினையும் கொண்டு வர்ற காலத்துல தான் யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் எழுதின நோக்கம் விசுவாசிகளை எச்சரிக்கவும். ஏன்னா எல்லாரும் நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு தான் வராங்க, உங்களுக்கு தெரிய சத்தியத்தை நான் சொல்றேன் அப்படின்ட்டு தான் வராங்க. நமக்கு நல்லா தெரிய வேண்டிய ஒரு காரியம், அந்த முதல் நூற்றாண்டில் உள்ள விசுவாசிகள் யாருக்குமே இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது போல வேத புஸ்தகம் கிடையாது. அப்போஸ்தலர்கள் சொன்னதே அடுத்தவங்க சொல்லி அடுத்தவங்க சொல்லி அடுத்தவங்க சொல்லி அப்படியே வந்ததான். நான் எருசலேமிலிருந்து வருகிறேன், நான் ஒரு யூதன், நான் ஒரு ஆசாரியன், நான் ஒரு லேவியன் அப்படின்னு அவங்க மரியாதை கொடுத்தாங்க. ஓ அங்க இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா சபையில் அப்ப இருந்தது புற இனத்துல இருந்தா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க உங்களுக்கு நான் கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை சொல்கிறேன், உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத விசேஷமான காரியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு வந்தபோது அவங்கள மரியாதையோடு உள்ள ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க இந்த கள்ள உபதேசத்தை உள்ள கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. இந்த ஒரு காலகட்டத்துல இவங்களை இனம் கண்டு கொள்வதற்கும், இந்த கள்ள ஊழியர்கள் யாரு அப்படின்னு எப்படி இனம் கண்டு கொள்வது, அவங்க டீச்சிங்ல மெயினா ஒரு காரியம் இருக்கும். அது இருந்ததுன்னா அவனை பக்கத்துல கூட சேர்க்காத. அதான் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று ஒத்துக்கொள்ளாதவன் எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யாரு பொய்யன். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, கிறிஸ்து விரோதி. அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவின் விரோதி. அவனை சேர்க்காத, அவனுடைய இந்த டீச்சிங்கை என்ன கண்டுகொள் அப்படிங்கிறது. அப்புறம் ரட்சிப்புக்கு விசேஷமான ஞானமெல்லாம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட ரட்சிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளு. இதை தேவன் அங்கீகரித்தார் அப்படிங்கறதுனாலதான் அதை அக்செப்ட் பண்ணதனுடைய ஒரு அட்வான்ஸாக உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இதற்கு விசேஷ ஞானமெல்லாம் தேவையில்லை. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனோடு இனிமேல் நான் அந்த பாவத்தில் வாழ மாட்டேன், நீ சொன்னதை கேட்டு வாழ்வேன் என்று ஞானஸ்தானத்தில் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை தருகிறார். அந்த ஆவி அவனுக்குள்ளாகவே வாசம் பண்ணும். அதனால அது வேற இது வேறங்க கூடிய அந்த தத்துவம் எல்லாம் தவறு. உன்னை சுத்திகரிக்கவும், உன்னை பரிசுத்தப்படுத்தவும், உன்னை இன்னும் நீதிக்குள்ள வழி நடத்தவும், உனக்கு தேவனுடைய சித்தங்களை அறிவிப்பதற்காகவும் ஆவியானவர் உனக்கல்லாகவே இறங்கி இருக்கார். இதுக்கு விசேஷ ஞானம் எல்லாம் தேவை கிடையாது. ஆனா இந்த ஐக்கியத்துல இது தொடர்ந்து நட. தேவனோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உள்ள இந்த ஐக்கியத்துக்குள்ள உள்ள வந்துட்ட இந்த ஐக்கியத்துக்குள்ள தொடர்ந்து நடந்து வா. ஆனா இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அவன் நடக்கையிலிருந்து எப்படி கண்டுகொள்ளலாம். இந்த நடக்கை இல்லை என்றால் அவன் அந்த ஐக்கியத்துல இல்லை, அந்த ஐக்கியத்துல இல்லை என்றால் அவன் அந்தி கிறிஸ்து, அவனை விட்டு விலகி நின்று என்று சொல்லி சபையை எச்சரிப்பதற்காக இவர் எழுதினதுதான் இந்த 1 யோவான் நிருபம்.
இந்த 1 யோவான் நிருபத்துல முக்கியமான 2 வசனங்கள் நமக்கு நல்லாவே தெரிந்த 2 வசனங்கள், முக்கியமான வசனங்கள். 1வது அத்தியாயத்துல 3, 4வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசு காணப்பட்டார், அவருடைய மனுஷ உருவத்தில் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க அப்படி இல்லைங்கப்பா, நான் கண்டு கேட்டு அவரை தொட்டு அவர் கூடவே உட்காந்து அவர் மார்பிலே சாஞ்சி படுத்திருந்தவன் நான் சொல்றேன். எங்களுடைய ஐக்கியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடும் இருந்தது. நீயும் அப்படி வா அப்படிங்கிறத இவர் விளக்கமாக அவர்களுடைய அந்த கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதத்துல இதை எடுக்கிறார். அடுத்தபடியாக ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை கொடுத்து சொல்லுகிறாரு. 5வது அத்தியாயத்துல 11 to 13 வசனங்கள். தேவன் நமக்கு நிச்சய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும். தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு, அது அவருடைய குமாரனாக இருக்கு. ஆனா அவரை நீ மறுதளித்து விட்டாய் என்றால் உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது. ஸோ அந்த ஒரு 2 தத்துவங்களுக்கு விரோதமாக மறுப்பாக இது முக்கியமாக இதுல எழுதுகிறார். இந்த 1 யோவான் புஸ்தகத்தை 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம், 2 பிரிவாக விளக்கமாக பிரிக்கலாம். முதல் பிரிவு தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொள்வதற்கு உரிய அடிப்படை காரியங்கள் என்ன, எப்படி நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும், அது ஐக்கியம் கொள்வது எப்படி என்பதற்குரிய அடிப்படை காரியங்களை 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 27வது வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை எழுதுகிறார். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் 28லிருந்து 5வது அத்தியாயம் 27 அந்த கடைசி வரைக்கும் அவர் எழுதுகிறது, இப்படியாக தேவனோடு ஐக்கியம் கொண்டவன் ஒருவனுடைய நடக்கை எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை வைத்து நீ அவனை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இவன் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம். நீ தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தால் உன் நடக்கை இப்படியாக மாறி இருந்திருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை தான் எழுதுகிறார். தேவனோடு ஐக்கியம் கொள்வதனுடைய அடிப்படையான காரியங்கள் என்ன, இது ஒண்ணு. அப்படி ஐக்கியம் கொண்டவனுடைய வாழ்க்கையிலே விளையக்கூடிய மாறுதல்கள், மறுரூபம் ஆகுதல் அப்படிங்கிறோம் நம்ம. அந்த மாறுதல்கள் பழையது போய் புதியது மாதிரி அவன் வருவது எப்படி இருக்கும். அந்த தத்துவத்தில் அவங்க சொன்னாங்க, விசேஷ ஞானத்தினால சரீரத்தின் ஆளுகையை விட்டு விட்டு நான் ஆவிக்குரிய ஆளுகைக்கு போறேன். நீ அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவாய குமாரனோட ஐக்கியம் கொண்டு இருந்தால் நீ அந்த பழைய சுபாவம் அழிந்து புதிய கிறிஸ்துவின் சுபாவத்துல நீ வளர்ந்து வருவ. அதற்கு அந்த ஐக்கியம் வேணும், அதுதான் உனக்கு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி இவர் அதற்குரிய மறுப்பாக இந்த காரியத்தை எழுதுகிறார். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம அப்ப பார்க்கலாம். முதலாவது பகுதி. முதலாவது பகுதியில 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் எங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா எழுதுகிறார். நம்ம ஏற்கனவே வாசித்தபடி எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸோ பிதாவுக்கு இணையாகத்தான் குமாரனை இங்கே கொண்டுட்டு வர்றார். அவர் வேற இவர் வேறங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். அதோடு இருக்குது அப்படிங்கிறார். அதற்கப்புறம் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படி நீ நடக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். 1வது அத்தியாயம் 5லிருந்து 7வது வசனம் வரைக்கும் தேவன் ஒளியாய் இருக்கிறார், எனவே அவரோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தால் நீயும் ஒளியிலே நடக்க வேண்டும்.
அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்படின்னா நீ அந்த இருளான காரியங்களை விலக்கி விட்டு ஒளியிலே நடக்கிறதுக்கு நீ வாஞ்சி உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த ஒளியிலே நடக்கிறவன் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால் அவன் பாவ அறிக்கை செய்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, பழைய சுபாவங்கள் பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக புது சிருஷ்டியாக மாறின ஒரு அனுபவத்துக்குள்ளதாக அவன் தன் பாவத்தை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற வேண்டும். இதைத்தான் 1வது அத்தியாயத்துல 8வது வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 2வது வசனம் வரைக்கும் இந்த வசனங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. பாவம் உனக்குள்ள இருந்தா சத்தியம் இருக்காது. ஸோ நாம் பாவமே செய்யலை தப்பே செய்யலைன்னு சொல்ல முடியாது. அந்த தவறான காரியங்களே அனுதினமும் அன்றன்றைக்கு தப்புன்னு பட்டுருச்சுன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள வரணும். அந்த அனுபவம் வேணும். அது இருந்தா தான் அவரோட நீ ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறக்காக சொல்லுகிறார். 3வது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்ட அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவரோட ஒளியில் நடக்க வேண்டும் என்றால் அவர் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். 2வது அத்தியாயம் 3லிருந்து 6வது வசனம் வரைக்கும் அதுதான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. எனக்கு தெரியும் கிறிஸ்துவ தெரியும் அப்படின்னு சொல்றார். அவர் யாருன்னு தெரியறது வேற, அவருக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல நாங்க நெருக்கமா இருக்கிறோம் என்று சொன்னா அவர் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தாயாண்டா தான் அதை சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்புறம் அவர் கட்டளை என்ன, அவருடைய கற்பனை என்ன? ஒருவரில் ஒருவரை அன்பு கூற வேண்டும். இதுதான் மிக முக்கியம். உன் வாழ்க்கையிலே உன் வார்த்தையிலே சொல்லிலே செயலிலே எல்லா இடத்திலுமே அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். அது இருந்தா நீ உண்மையிலே அவரோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய். அப்படி இல்லைன்னா இல்லை. இத 2வது அத்தியாயம் 7லிருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்றாரு. சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை இதுல கொடுக்குறாரு. இந்த ஐக்கியத்திலே பிதாவோடும் கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியத்திலே நீ வளராதபடி உன்னை தடை செய்வது, அந்த ஐக்கியத்திலிருந்து உன்னை வெளியே இழுத்து கொள்ளக்கூடிய காரியங்கள் 2. அந்த 2 என்ன அப்படிங்கறத சொல்லுகிறார். 2வது அத்தியாயம் 15லிருந்து 17வது வசனம் வரைக்கும் எழுதுகிறார். உலக சிநேகம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அந்த உலக அன்பு என்றால் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, இந்த உலகத்தினாலே உண்டானவைகள். ஸோ அந்த காரியங்களிலே நீ மனதை வைத்து போனாய் என்றால் நீ தேவனுடைய ஐக்கியத்திலே நீ வளர முடியாது, கிறிஸ்துவோட ஐக்கியத்திலே வளர முடியாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், இந்த 3 உன்னை இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே கொண்டாந்துடும். ஜாக்கிரதையாக. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஐக்கியத்தில் வளராதபடி உன்னை வஞ்சிப்பதற்காக ஒரு வஞ்சகத்தின் ஆவி செயல்படுகிறது. அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. 2வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் அதை விளக்கி சொல்லுகிறார். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி உங்களை அதை விட்டு வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்குள்ள போய் நீங்க மாட்டிக்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 2வது பார்ட், தேவனோடு ஐக்கியம் உள்ளவனா இருக்கிறேன் என்று நீ சொன்னால் அல்லது ஒருவன் சொன்னால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனோடு ஐக்கியம் உள்ளவனுக்கும் தேவனோடு ஐக்கியம் இல்லாதவனுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? அவன் அவரோடு நடந்தா அவன் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் செய்வான், இப்படித்தான் பேசுவான் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன
அப்படிங்கறத விளக்கி எழுதுகிறார். அவனுடைய நடக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கும் அப்படிங்கிறார். 2வது அத்தியாயம் 28ல இருந்து 3வது அத்தியாயம் 3 வரைக்கும் முக்கியமாக எழுதுகிறார். அவர் வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே அவன் இருப்பான். அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தமாக வாழ்வதற்காக அவன் முயற்சி செய்கிறவனா இருப்பான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறவனாய் இருக்கிறான். என்றால் இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. ஆனா அவர் ஒரு நாளைக்கு வெளிப்படுகிற போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை நான் காண்பேன். அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதற்கு ஒப்பான ஒரு சரீரத்துல நானும் இருப்பேன். அப்படி இருந்தா தான் அவரை நான் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா அவர் இப்ப எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று தெரியுமே. அதை போலவே அவரை போலவே நீயும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால அவன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தில் வளர்கிறவனாக இருப்பான். இதுதான் அவனுடைய நடக்கை. அடுத்ததாக 3வது அத்தியாயம் 4ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் அவன் நீதியின் கிரியையிலே வளர்கிறவனாக, நீதியின் வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே போகிறவனாக, நீதியின் மேல் நீதியாக வளர்ந்து கொண்டே போகிறவனாக இருப்பான். இதை 3வது அத்தியாயம் 4ல இருந்து 12 வரைக்கும் சொல்லுகிறார். அப்புறம் அடுத்ததாக 3வது அத்தியாயம் 13ல இருந்து 24 வரைக்கும் அவன் கிரியையிலும் சத்தியத்திலும் அன்பு கூறுகிற அந்த ஒரு வளர்ச்சியில வளர்ந்து கொண்டே இருப்பான். வாயால சொல்றது மாத்திரம் கிடையாது, கிரியையிலும் தன்னுடைய அன்பையும் காட்டுவான். சத்தியத்தின் அடிப்படையிலே அவனுடைய கிரியை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிரியையிலும் சத்தியத்திலும் அன்பிலும் வளருகிற அந்த வளர்ச்சி அவன் வாழ்க்கையிலே இருக்கும் அப்படிங்கிறார். இது 3வது அத்தியாயம் 13ல இருந்து 24வது வசனம் வரைக்கும் அவர் அதை குறித்து விளக்கி எழுதுகிறார். அதற்கப்புறம் விசேஷமாக 4வது அத்தியாயம் 1ல இருந்து 6வது வசனம் வரைக்கும் அவன் ஆவிகளை பகுத்து அறியக்கூடிய அறிவில் வளர்ந்தவனா இருப்பான். ஏனென்றால் இன்னைக்கு உன்னை வஞ்சிக்கிறது கள்ள ஆவிதான், அந்தி கிறிஸ்துவன் ஆவிதான். அதனால உனக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறதுனால உனக்கிட்டக்க சொல்லுகிறவன் அவன் சொந்த கருத்தை சுய கருத்தை சொல்லுகிறானா, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறானா, இல்லை என்றால் வஞ்சிக்கிற ஆவியின் மூலமாக கள்ள உபதேசத்தை கொடுக்கிறானா என்று அந்த ஆவிகளை பகுத்து அறியக்கூடிய அறிவை உனக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா கொடுத்திருக்கிறாரு. நீ அதை வைத்து கொண்டு ஆவிகளை பகுத்து அறிகிறவனாக நீ இருப்பாய். கடவுள் வேறால சொல்றவன் சரி, யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறவனா இருக்க மாட்டான். இது சத்தியத்துக்கும் இதுவரை நான் அறிந்த கடவுளுடைய கருத்துக்கும் ஒத்ததாக இருக்கிறதா என்பதை சோதித்து அறிகிறவனாக இருப்பான். இது அவனுடைய ஆவிக்குரிய பகுத்தறியும் வளர்ச்சியாக இருக்கும். கடைசியாக முக்கியமாக கிறிஸ்துவை போலவே ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதில் அவன் வளர்ந்து கொண்டே போவான். இதை 4வது அத்தியாயம் 7வது வசனத்துல இருந்து 5வது அத்தியாயம் 3வது வசனம் வரைக்கும் அதை எழுதுகிறார். அவன் அன்பிலே வளர்கிறவனாக, அன்பிலே அதிகமாக வளர்கிறவனாக, கிறிஸ்து நம்மை நேசித்தது போல, கிறிஸ்து பிறரை நேசித்ததை போல நானும் பிறரை நேசிப்பேன் என்று அந்த அன்பிலே வளர்கிற வளர்ச்சி அவனுக்குள்ளாக இருக்கும். இது எல்லாம் தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருப்பவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய நடக்கைகள் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக அதிலேயே செகண்ட் பார்ட்டிலே அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஐக்கியத்திலே வளர்ந்து நடக்கையில் வளர்ந்து வருவதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன அப்படிங்கிறத சொல்லுகிறார். 5வது அத்தியாயம் 4ல இருந்து 5 வரைக்கும் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமுள்ளவனாக ஒரு வாழ்க்கை.
அவனுக்கு கிடைக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும். அப்புறம் 5வது அத்தியாயம் 6-13 வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை நாம் உறுதியாக, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை நிச்சயமாக உறுதியாக நான் சொல்ல முடியும். ஒரு டவுட் எல்லாம் அதில் இருக்காது. அதை 5வது அத்தியாயம் 6-13 வரைக்கும் சொல்லுகிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. அந்த குமாரனோட ஐக்கியமாக இருக்கிறேன். அந்த குமாரனுடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. அப்படின்னா என் ரட்சிப்பு நிச்சயம் கன்ஃபார்ம் அப்படின்னு அந்த நிச்சயம் உடையவனாக இருப்பான். அடுத்தபடியாக முக்கியமான காரியம், இவ்வுலக ஜீவியத்திலே ஜபத்திலே நான் வேண்டிக் கொள்வதே தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் எனக்கு கொடுப்பதற்கு 100% எனக்கு கொடுப்பார். காரணம், அவரோட ஐக்கியத்திலே நான் வளருவதனால அவருக்கு சித்தமானதையே நான் கேட்கிறவனா நான் மாறி இருப்பேன். அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டுட்டேன்னா அவர் எனக்கு கண்டிப்பாக செவி கொடுப்பார். அவர் கண்டிப்பாக நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டுட்டாருன்னா எனக்கு கண்டிப்பாக கிடைத்து விட்டது. அந்த உறுதி எனக்கு இருக்கும். இந்த உறுதிக்கு அந்த ஐக்கியத்தில் வளரக்கூடிய அனுபவம் வேணும் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஜபத்தில் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணவும் கூடாதுங்க கூடிய ஒரு ஆலோசனையும் எனக்கு கிடைக்கும். பிறருக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனால் எல்லா காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ண முடியாது, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா இதில் தான் சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ண என்னால் முடியாது, அவனுக்காக ஆண்டவரை அவனை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஒரு ஆலோசனை, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, அந்த ஒரு ஆலோசனையும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. கடைசியாக 5வது அத்தியாயம் 18-21 வரைக்கும் என் பழைய மனிதனுடைய பாவ சுபாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு விடுதலையான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அந்த பழைய காரியத்தில் இருந்து நான் உள்ள இருப்பேன், நான் அதுக்குள்ள வளர்ந்து கொண்டே வருவேன் அப்படிங்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. ஸோ பழைய காரியங்கள் நான் செஞ்சு வந்தேன், ஆனால் இப்போ நான் கடவுளுக்குள்ள இருக்கிறதுனால நான் அந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன். என்னை அதை கொண்டு பிசாசானவன் சோதித்து வஞ்சித்து இழுக்க முடியாது. அந்த பழைய சுபாவம், ஜன்ம சுபாவத்திலிருந்து வந்த அந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இதை இந்த ஐக்கியத்தில் வளருவதனுடைய ரிசல்ட் என்ன இந்த பூமியிலே அப்படின்னு எழுதுகிறார். இதுல முக்கியமான ஒரு குறிப்பை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால், ஐக்கியம் என்பது ஒரு நேர நிகழ்ச்சி அல்ல, ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. அது அனுதினமும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருவது. தேவனோடும் கிறிஸ்துவோடும் உள்ள அனுதின ஐக்கியத்திலே வளர நமக்கு அனுதின வேத தியானமும் ஜெபமும், அந்த தியானத்திலே அவர் எனக்கு சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் எனக்கு வேணும். இது இருந்தா இந்த ஐக்கியத்தில் நான் வளர்ந்து கொண்டே போவேன். இதுல நான் வளர்ந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் கிறிஸ்துவனுடைய வாஞ்சையுமாக இருப்பதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தேவனிடத்தில் போன உடனடியாக எனக்கு பரலோகத்தின் பலனையும் வல்லமையும் ஆலோசனையும் கொடுப்பதற்காக தேவனிடத்தில் கேட்டு வேண்டி பெற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்ததுதான் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாகவே வாசம் பண்ணுவதனால என்னை கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்துவதற்கு, என்னை எங்க
செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்று நீதியின் காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர் என்னை இன்னும் பரிசுத்தத்துல வளர்த்து கொண்டே வருவார். சோ பிதாவினுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய கிருபை, இந்த இரண்டுலையும் நான் வளர பலன் கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள உதவுவது பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய அனுதின ஐக்கியமே. அதனாலதான் எந்த டினாமினேஷன் இருந்தாலும் சபைகளிலே கடைசியாக சொல்லக்கூடிய, கிறிஸ்தவ சபை எதுவாக இருந்தாலும் கடைசியா சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் இதுதான். பிதாவின் அன்பு, கிறிஸ்துவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஆசீர்வாதம். சோ இந்த காரியத்தை இவர் விளக்குகிறார். அந்த கள்ள உபதேசத்திற்கு மறுப்பும் ஐக்கியத்திலே வளர வேண்டும். அதுல வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த வளர்கிறவன்னா எப்படி அவனை அடையாளம் கொண்டு கொள்ள முடியும், அந்த வளர்ந்தவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெற்றிக்குரிய காரியங்கள் என்ன, இதெல்லாம் விளக்கி இவர் எழுதினதுதான் இந்த 1 யோவான் நிருபம். இது அவ்வளவு ரிசல்ட் சரியாக பலன் கொடுத்ததா அப்படின்னா, இந்த 1 யோவான் எழுதின காலத்துல இது சபைகளுக்குள்ளே சென்று ஒரு பலனை கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு கட்டத்துல இருந்து அறியலாம். ஏனென்றால் வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சொல்லுகிற போது, எபேசு சபைக்கு சொல்லுகிற போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:2 உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படிங்கிறார். ஸோ இந்த நிருபம் அந்த காலத்துல அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம அந்த குறிப்பில், ஏன்னா இதற்கு பிற்பாடு எழுதுனது தான் அதுல இருந்து நாம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய தினத்துல நமக்கு முக்கியம் இதுதான். ஏனென்றால் கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளே மிக அதிகமாக பெருகி வருகிறது. கிறிஸ்துவின் நாமத்தினாலே கள்ள உபதேசங்கள் அதிகமாக பெருகி வருகிற காரியம் இது. கடைசி காலத்தினுடைய முக்கியமான ஒரு சம்பவம் பவுல் தெசலோனிக்கர் நிருபத்தில் எழுதப்பட்டது போல, விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும், அப்பொழுதுதான் கேட்டின் மகன் வெளிப்படுவான். இன்று விசுவாச துரோகம் என்பது அநேக இடங்களில் நடைபெறுவது. அந்த நடைபெறுவதற்கு ஜனங்களை விசுவாச துரோகத்தில் வழிநடத்துகிறவர்கள் கள்ள ஊழியர்களுமே கள்ள உபதேசங்களுமே. இதை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்றால் இந்த நல்ல உபதேசத்தை நாம் அறிந்து கொள்வதும் அந்த தேவனுக்கும் கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியத்தில் நாம் வளருவதுமே நம்மை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று நம்மை விடுவித்து காத்துக்கொள்ளும். ஸோ இதில் வளர்வதற்கு இன்னும் என்னமா முன்னாடி போவோம். முதலில் நாம் படித்த நிருபங்கள் எல்லாமே சத்தியத்தையும் ரட்சிப்பையும் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குறித்தே வந்தது. ஆனால் இந்த கடைசி சபையினுடைய கடைசி காலத்தில் வருகிறதெல்லாம் உன் ரட்சிப்பை இழந்து விடாதே, கள்ள உபதேசத்திற்கும் கள்ள ஊழியக்காரனுக்கும் ஜாக்கிரதையாக இரு என்ற எச்சரிக்கையே கொடுக்குது. ஸோ நம்மளும் நம்ம காலகட்டத்தில் இதை விட மோசமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஜாக்கிரதையாக நடப்பதற்கு ஆவியானவர் தாமே நமக்கு உதவுவாராக. இத்தோடு இந்த வாரத்தினுடைய இந்த வேத பாட வகுப்பு முடிந்தது. அடுத்த வாரத்தில் நம்ம யோவானுடைய 2 நிருபங்களே, 2வது நிருபத்தையும் 3வது நிருபத்தையும் ஒரு பக்கம்தான், ஆனால் கிட்டத்தட்ட இதில் உள்ள அதே செய்தி தான், ஆனால் 2 மாறுபட்ட வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி. இத்தோடு இன்றைய வேத பாட வகுப்பு முடிந்தது.